தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல காங்கிரஸ் தலைவர் பாபநாசம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். பிரபல காங்கிரஸ் தலைவர் பாபநாசம் தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த கட்சி பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றது. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் 15 தொகுதிகள் கேட்கிறது. இந்த சூழ்நிலையில் குறைத்து கொடுத்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்கிக் கொள்ளும். வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பாபநாசம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருடைய சொந்த தொகுதி பாபநாசம், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் ஜி.கே. வாசன் போட்டியிடுகிறார். இவருடைய தந்தை 1989 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இவருடைய தந்தை ஜி.கே. மூப்பனார் அவர்கள் போட்டியிட்டு 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதற்கு பின்பு ஜி.கே. மூப்பனார் போட்டியிடவில்லை. தற்பொழுது ஜி.கே. வாசன் பாபநாசம் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். முதல் முறையாக மக்களை சந்திக்கிறார். இதற்கு முன்பு அவர் ராஜ்யசபா எம்பியாகத்தான் இருந்தார். தற்பொழுது முதன்முறையாக மக்களை சந்தித்து தேர்தலை போட்டியிட திட்டமிட்டுள்ளார். பாபநாசம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார். தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா அல்லது தனி சின்னத்தில் போட்டியிடுகிறாரா என்பது தெரியவில்லை.